விடாமுயற்சி படத்துடைய ட்ரீசர் வெளியாகும் பொழுது, ட்ரீசருடைய இறுதியில இந்த படம் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ ஏ.கே. ரசிகனுமே பெருமூச்சு விட்டாங்க. எப்படியோ படத்துடைய ரிலீஸ் தேதிய அறிவித்து விட்டாங்கடா அப்படின்னு கொண்டாடவுமே ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனடுத்து பார்த்தீங்கன்னா, கடைசியாக கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடலான "சவடீகா" அப்படின்ற பாடல் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் பட்டை கிளப்புச்சு. ஆனா அந்த பாடலிலோ, அதுல வெளியான புகைப்படத்திலோ படம் பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு எதையுமே மென்ஷன் பண்ணல. இதனால பார்த்தீங்கன்னா ஏ.கே. ரசல் மீண்டுமே குழப்பத்துல இறங்கிட்டாங்க. சோ படம் கண்டிப்பாக பொங்கல்ல ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? சோ படத்துடைய ப்ரோமோ கூட எதுவுமே வெளியாகலையே. ப்ரமோஷன் என்னதான் பண்றீங்க அப்படின்னு பல கேள்விகள் எழுந்த நிலையில படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் தற்போது பூதாகரமாக வெடிச்சிருக்கு. சோ ஒருவேளை இந்த படம் பொங்கலுக்கு வெளியாகாதோ அப்படின்ற பயம் ஏ.கே. ரசிகர்களுக்கு தற்போது அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. ஆனா படம் கண்டிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்னு ஒரு சில தகவல்களுமே வந்துட்டு இருக்கு. மேலும் விடாமுயற்சி திரைப்படம் இன்னும் சென்சார் செய்யப்படவில்லையாம். இன்னும் ஓரிரு நாட்கள்ல படம் எப்படியுமே சென்சாருக்கு செல்ல உள்ளது. சென்சார் முடிந்த பிறகு இந்த படத்துடைய ரிலீஸ் தேதியை அறிவிக்கவுமே இருக்காங்களா. அதற்காக தான் படக்குழு ரிலீஸ் தேதியை அறிவிக்காமல் சென்சார் காத்து கொண்டிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு பிரச்சனையுமே கிளம்பியிருக்கு. சோ இந்த படத்துடைய தமிழக உரிமையை ரெட் ஜெயின் மூவி நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விடாமுயற்சி படத்தை பார்த்த ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் படத்துல ஒரு சில காட்சிகளை நீக்கும்படி சொல்லியிருக்காங்களாம். சோ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போது ஆளும் கட்சியான திமுகவிற்கு எதிராக ஒரு சில வசனங்களும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளதால இந்த காட்சிகளை நீக்கும்படி சொல்லியிருக்காங்க. சோ உரிமையை வாங்கிவிட்டு இப்படி சொல்வது விடாமுயற்சி படத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக அமைஞ்சிருக்கு. சோ வேற வழி இல்லாம கண்டிப்பாக அந்த காட்சிகளை நீக்க வேண்டிய கட்டாயத்துல விடாமுயற்சி படக்குழுவுமே இருக்காங்க. சோ இந்த செய்தியுமே தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.